வணக்கம். ஷவன மகரிஷியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். சுகன்யா அஸ்வினி குமாரர் இருவருடன் தன் கணவரும் நின்று கொண்டும் சமயத்தில் தன்னுடைய தபோபலத்தால் கணவனை கண்டு கொண்டு அவருக்கு மாலையிட்டு அவர் அருகில் கம்பீரமாக சென்று சேர்ந்தாள் என்று முன்பகுதியில் கண்டோம். அஸ்வினி தேவர்கள் இருவரும் சுகன்யாவின் பதிவிரத்தியத்தின் மகிமையை கண்கூடாக கண்டு வியப்பு எய்தினர். இத்தகைய உத்தமையை சகதர்மசாரிணியாக பெற்றதற்காக ஷவன முனிவரை பெரிதும் வாழ்த்தி விட்டு சென்றனர். அவருக்கு கிழத்தனம் நீங்கி வாலிப பருவம் தோன்றியுள்ளதல்லவா, இதை நிரந்தரமாக நிலைத்து விடும்படியாக அவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். சுகன்யாவையும் வெகுவாக பாராட்டி ஆசீர்வதித்தனர். தமது தோல்வியை உயர்ந்த மரியாதையாகவே பாவித்து ஏற்றுக்கொண்டனர். சரித்திரத்திலேயே முன்பின் காண முடியாத அரிய சோதனையில் தேர்ந்த சுகன்யா அழியா புகழ் பெற்று மிகவும் அழகாக விளங்கினாள். தினந்தோறும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய பத்தினி கடவுளரின் வரிசையில் சுகன்யாவின் புனிதமான திருநாமமும் சேர்க்கப்பட்டுள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி என்னும் 3 புண்ணிய நதிகள் கூடும் இடமாகிய பிரயாகம் என்னும் இடத்தில் ஷவனர் 12 வருஷங்கள் தபஸ் பண்ணினார். அப்போது அந்த நாட்டு அரசனாகிய நகுஷன் என்பவனோடு இவருக்கு நேர்ந்த உரையாடலையே ஷவன நகுஷ சம்பாதம் என்று பிரசித்தமாக மகாபாரதம் கூறுகிறது. வெளியுலகில் தபஸ் பண்ணினால் மனம் அசைவற்று நிற்பதில்லை என்பதனால் நீரின் உள் மூழ்கி அடித்தளத்திலேயே அசையாமல் நிலைத்து கிடந்த வண்ணமே ஷவனர் 12 வருஷ காலம் கடும் தவம் புரிந்தார். இயற்கைக்கு மாறாக இவ்வாறு செய்யும் ஆற்றல் ஷவனருக்கு இருந்தது. இந்த 12 வருஷமும் அவரது உடம்பில் வெயிலும் காற்றும் படவே இல்லை. ஆகாரமும் ஒன்றுமே கிடையாது. அதன் அடியாக வரக்கூடிய யாதோர் உபதிரவமும் இவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. நீரினுள் பாய்ந்தோடி விளையாடும் பல வகையான மீன்களும் மற்ற பிராணிகளும் இவரை துன்புறுத்தவே இல்லை. மிகுந்த நட்பு பாராட்டினர். இவரும் அவற்றுடன் பேரன்பு கொண்டவராகவே சகவாசம் செய்தார். ஒரு நாள் வலை வீசி மீன் பிடிக்கும் மீனவர்கள் இவர் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தனர். வலையை வீசினார்கள். சிறியவையும் பெரியவையுமாக பல மீன்கள் வலையில் சிக்கிக்கொண்டன. அவற்றுடன் ஷவன முனிவரும் அகப்பட்டு கொண்டு விட்டார். மிகவும் சிரமத்துடன் நிதானமாக வலையை வெளியில் இழுத்தார்கள் செம்பிடவர்கள். கையால் உணரப்படும் பாரத்தை எண்ணி மிக மிக பெரிய மீன் வலையில் மாட்டிக்கொண்டதாக ஊகித்து அவர்கள் பேரானந்தம் அடைந்தனர். வெளியில் இழுத்து வலையை பிரித்து பார்த்தனர். அந்தோ யோக நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கும் மாமுனிவர் அல்லவா இவர்! மீனவர்கள் நடுநடுங்கி போய்விட்டனர். மெதுவாக அவரை வலையில் இருந்து எடுத்து கரையில் கிடத்தினர். முனிவருடைய சமாதி நிலை கலைந்தது. என்ன நடக்குமோ என்ற பீதியுடன் மீனவர்கள் முனிவரை வணங்கினர். தங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அவருக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதாக விண்ணப்பம் செய்தனர். மாறாக ஷவனர் அவர்கள் மேல் கோபிக்கவில்லை. தினந்தோறும் அவர்கள் செய்யும் தொழிலைத்தானே இன்றும் செய்திருக்கின்றனர். இது எப்படி குற்றமாகும்? எதிர்பாராத விதமாக தண்ணீரினுள் கிடந்தது இவருடைய குற்றமே அல்லவா? ஷவனர் இதை நன்கு உணர்ந்து அவர்களை மன்னித்து விட்டார். நீண்ட நாள் அன்புடன் சகவாசம் செய்து விட்டதனால் அன்று வலையில் சிக்கிக்கொண்ட மீன்களிடம் சகோதர வாஞ்சை இவருக்கு உண்டாகி இருந்தது. அதனால் அவற்றை விட்டு பிரிய மனம் வரவில்லை இவருக்கு. இவற்றுக்கு என்ன கதி நேருமோ அதுவே எனக்கும் என்று கூறி அவற்றின் நடுவிலேயே அசைவற்று கிடந்தார் ஷவன முனிவர். இவற்றை விலைக்கு விற்று விடுவோம், இவை செத்து போய்விட்டன என்றனர் மீனவர்கள். நீங்கள் என்னையும் இந்த மீன்களையும் வலை வீசி பிடித்தீர்கள் அல்லவா, அதனால் இவற்றைப் போலவே நானும் உங்களது உடைமையே, என்னையும் விற்றுவிடுங்கள், அதனால் கிடைக்கும் பொருளை நீங்களே அடையுங்கள் என்றார் முனிவர். மீனவர்கள் திகைத்து போய்விட்டனர். செத்த மீன்களை உணவுக்காக மக்கள் விலை கொடுத்து வாங்குவர். உயிருடன் யோகனிஷ்டையில் ஊன்றி நிற்கும் இவரை யார் விலைக்கு வாங்குவார்கள்? இது பெரும் பிரச்சனையாகிவிட்டது அவர்களுக்கு. ஷவனர் செத்த மீன்களின் நடுவிலேயே அசைவற்று கிடந்தார். மீனவர்கள் இந்த அதிசயத்தை அந்நாட்டு அரசனான நகுஷனிடம் ஓடோடியும் சென்று எடுத்துரைத்தனர். இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் காணும்படி வேண்டிக் கொண்டனர். கௌர் மூல்யம் பரிகல்பியதாம் என்று மகாபாரதம் கூறுகிறது. கௌர் மூல்யம் பரிகல்பியதாம் என்பதுதான் அவர் கூறின தீர்ப்பு. ஷவன முனிவருக்கு ஏற்ற விலை ஒரு பசுமாடுதான். இதை கொடுத்து இவரை மீட்டு விடுங்கள் என்று கூறினார். பசுமாட்டின் புதல்வர் அல்லவா அவர். தம் தாயை விட உலகில் சிறந்தது மற்றொன்றில்லை என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதையே அவர் கூறி விஷயத்தை முடித்து விட்டார். இந்த சமயத்தில் பசுமாடுகளின் தனிச்சிறப்பை ஒரு ஸ்லோகத்தினால் தெளிவாக அவர் விளக்கி கூறிவிட்டார்.
அரசனே, பசுமாடுகள் பிரபஞ்ச சிருஷ்டியிலேயே மிக மிகச் சிறந்தவையாக கருதப்படுகிறது. அவற்றை காண்பதும் கேட்பதும் சொல்லுவதும் சகலவிதமான பாவங்களையும் போக்க வல்லவை. மகாலட்சுமி நிரந்தரமான சாநியத்துக்கு பசுமாடுகள்தான் ஆதாரமானவை. தேவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நெய், தயிர், பால் முதலிய பசுக்கள் யாவும் பசுமாடுகளிடமிருந்தே கிடைக்கின்றன என்பது கருத்து. அவர் மேலும் தொடர்ந்து சொன்னார், அரசே, நீ சிறந்த மேதாவி, முன் யோசனைக்காரன். இவ்வளவு பாடுபட்டு செவன முனிவரை திருப்திப்படுத்தினது மிக மிக அவசியமான செயல். இவ்வாறு செய்யாமல் நீ அலட்சியமாக இருந்திருப்பாயானால் செவனருக்கு பெரும் கோபம் வந்திருக்கும். நீயும் உனது ராஜ்யமும் மட்டுமின்றி மூவுலகுமே இந்த கோபத்தினால் அழிந்து போகும்படி நேர்ந்திருக்கும். உன் புத்திசாலித்தனத்தினால் இது தவிர்க்கப்பட்டது என்று கூறினார். செவனருடைய மனம் திருப்தி அடைந்தது. உவகையுடன் இந்த முடிவை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரச்சனை ஒருவாறாக தீர்ந்தது. அரசனை ஆசீர்வதித்து தம் வழியே சென்றார். செவன குஷிக சம்பாதம் என்னும் பெயருடன் மகாபாரதத்தில் சுவைமிக்க வரலாறு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரசித்தி பெற்ற பிரம்மரிஷியாகிய விஸ்வாமித்திரருக்கு கௌசிகர் என்று ஒரு பெயர் உண்டு. குஷிகருடைய வம்சத்தில் பிறந்ததினாலேயே இந்த பெயர் அவருக்கு வந்தது. குஷிகருடைய பிள்ளை காதி என்பவர். அவருடைய பிள்ளைதான் விஸ்வாமித்திரர். பாட்டனார் பெயரால் கௌசிகர் என்பது போல் தந்தையாரின் பெயரால் காதிசுத என்றும் இவரை வழங்குவது உண்டு. இந்த குஷிகருக்கும் செவன முனிவருக்கும் நடந்த சம்பாதம் ருச்சிகரமானது. இதை சிறிது நாம் பார்க்கலாம். சத்திரியன் உயர்ந்தவனா அல்லது பிராமணனா என்ற கேள்வியும் இதற்கு பதிலும் விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். சத்திரிய குலத்தில் பிறந்த விஸ்வாமித்திரர் சத்திரியனே உயர்ந்தவன் என்னும் கொள்கையில் ஊன்றி நின்றவர். வசிஷ்டருடன் தமக்கு ஏற்பட்ட மோதலின் பயனாக தம் கொள்கையை மாற்றிக்கொண்டார் இவர். இந்த பிராமண துவேஷம் இவருக்கு குல பரம்பரையாகவே வந்ததாம். அதுபோலவே பிருகு வம்சத்தினருக்கும் சத்திரிய துவேஷம் குலதனமாகவே வந்தது. அதைத்தான் பரசுராமனிடம் கண்டோம். இந்த பரசுராமனும் விஸ்வாமித்திரரும் பிறப்பதற்கு முன்னே நடந்தது செவன குஷிக சம்பாதம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.